தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் 1 மணியளவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து முறையிட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 1 மணியளவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திக்க இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து முறையிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நந்தினி. நந்தினி, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திக்கிறார். இன்று பிற்பகல் 1 மணி அளவில் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தரக்கூடிய விஜய் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகளை முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே விஜய் பொறுத்தவரையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே எனவும் அதற்காகவே இந்த கடிதம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது குறித்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் RN ரவியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பை உறுதி செய்திட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் இதனை தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழக வெற்றி தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மற்ற கல்வி நிலையங்களிலும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை வேந்தர் என்ற முறையில் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்துவார் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில்தான் பிற்பகல் 1 மணி அளவில் ஆளுநருடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திப்பு மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் 1 மணியளவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து முறையிட உள்ளதாகவும் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் பெண்களுக்கு அரணாக இருப்பேன் என இன்று விஜய் அவர்கள் கைப்பட எழுதியுள்ள கடிதத்தில் எழுதியிருந்தார். இது தொடர்பாக இன்று பிற்பகல் 1 மணியளவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை அவர் சந்திக்க இருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? இது குறித்தான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உடனடியாக கைது நடவடிக்கை எல்லாமே இருந்தாலும் கூட அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க, யார் அந்த சார் உள்ளிட்ட பல கேள்விகளை அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எழுப்பிட்டு வந்தனர். தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன் கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு. உங்களின் அண்ணனாக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறேன் அப்படின்ட்டு பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. இந்த நிலையில இன்று குறிப்பிட்ட அதிமுக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்த நிலையில இன்று மதியம் 1 மணி அளவுல தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை நேரடியாக சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக காலை முதலே செய்திகள் வந்துட்டு இருந்தது. தற்போது ஆளுநர் மாளிகை வட்டாரத்துல தற்போது வெளியா இருக்கு. இது ஒரு அடுத்த கட்டமாக முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகாக தாவேகா பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமோ இல்ல மறியலோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதே கிடையாது. மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியான அறிக்கைகள் தொடர்பான விஷயங்கள், வாழ்த்தோ இல்ல குறிப்பிட்ட திமுக கட்சி ஒரு கண்டிப்பு கடிதங்கள், ட்விட் அந்த மாதிரி தான் வந்துட்டு முதல் முதலாக ஒரு பிரச்சனைக்காக நேரடியாக தமிழக ஆளுநரை சந்தித்து அவரிடம் மனு அளிக்க இருக்கிறாரு. குறிப்பிட்ட இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் இது வரைக்கும் நேரடியாக ஆளுநரை சந்தித்து மனுவோ இல்லை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையா மாநில அரசு மீதான விஷயங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி எதுவுமே கொடுக்காத நிலையில தற்போது விஜய் இத்தகைய ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இன்று மதியம் 1 மணி அளவில் சந்திக்க இருக்காரு. குறிப்பிட்டு இந்த சம்பவம் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம் நேரடியாக அவரிடம் மனு அளிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பிட்டு தாவேகாவினுடைய தொண்டர்கள் இதுவரைக்குமே
போராட்டம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கட்சி தலைமை ஈடுபடுத்தாத நிலையில முதல் ஆளுநரை சந்தித்து ஒரு மிக முக்கியமான கடிதங்கள் மற்றும் தங்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த குறிப்பிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை விஷயத்துல வந்து தெரிவித்திருக்கிறார் விஜய். தகவல்களுக்கு நன்றி சிவபாரதி.